ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கார் வராரு, அதனால மாமியார் வீட்டில் விருந்து. அவரை கூப்பிட்டு இன்னைக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். வாங்க போகிறோம். என்னப்பா இங்கே நின்றுக்கிற? என்ன போலான்ற? உனக்காக அங்கே விருந்தெல்லாம் செய்கிறாங்க போறேன்ற. ஆமா, மட்டனு, கைமா, சிக்கனு, ஈரல், களி, சாப்பாடு, இதெல்லாம் யார் சாப்பிட போறாங்க? நீடா, உனக்காக தான் செய்யறாங்க உங்க மாமியாரு. எனக்குலாம் இதெல்லாம் இவ்வளவு நான் எப்படிமா சாப்பிடுறது? சாப்பிடணும், உனக்காக தானே செய்யறாங்க. சின்ன மருமகம் வருஷத்துல ஒரு வாட்டி வர உனக்காக செய்யாம இருப்பாங்க. ஆமா, என்னதான் செய்றீங்க அப்படி? மட்டன், அதான் சொல்றேன், மட்டன்னு, கைமா உருண்டை குழம்பு, அப்புறம் சிக்கனு, ஈரல், ரசம், சாப்பாடு, களி. இவருடைய அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம், அதாவது எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஸ்பெஷலாக இன்னைக்கு சண்டே வேறு. இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலாக சிக்கனு, மட்டனு, நிறைய ஐட்டம்ஸ் செஞ்சு வச்சுருக்காங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றொன்னா பார்த்து ஸோ அதை ருசித்து வீடியோவில் போடுறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் ஒன்று ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். எங்களுக்காக மணக்கட்டு, சிக்கனு, மட்டன் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாம் மசாலா ரெடி பண்ணிக்கின்னு குக்கர்ல வெந்துக்குது. చికెన్ అదంతా గిన్నెలో కట్ చేసాయి, గిన్నెలో వేసుకొని மீனா வாஷ் பண்ணி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அது சமையல் பண்ணுவாங்க. போதும் எல்லாம் மசாலாலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே ரெடி பண்ணிவிட்டு ஸோ இலை போட்டு அழகாக பரிமாறி நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறோம். பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அம்மா தெலுங்கு தமிழ் கலந்து வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் காமெடியாக பேசுவாங்க நல்லா. அம்மா, நான் வந்தா பழைய சோறு, உன் மருமகன் வந்தா மட்டும் விதவிதமா ஆகிற போல. என்ன செய்யற? அப்படியா? நான் இது கறி செய்கிறேன், சிக்கன் செய்கிறேன், இது மட்டன் செய்கிறேன், கலிஜா செய்கிறேன். இவ்வளவு வித. அப்ப எனக்கு வந்தா மட்டும் எப்படி நீ பழைய சோறு போடுற? அவங்க நல்லா இல்லதான் நீ நல்லா இருக்க. அதுக்கண்டு உன் மருமகன் ஸ்பெஷலா? அப்ப எங்க மருமகன் ரொம்ப ஸ்பெஷல் தான் எங்களுக்கு. சரிதான். நீ சின்ன முப்பத்துல இருந்து பாத்துக்கிறோம், மருமகன் இப்பதான் பார்க்க போறேன். அதுதான் நல்லா செய்யணும். முண்டிடுமா இன்னைக்கு? முண்டிடும். இதுதான் பெங்களூர்ல வந்து களி. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தா களின்னு சொல்லுவாங்க, ஆனால் பெங்களூர்ல வந்து முத்தைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்ன குழம்பு வைக்கிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். இவரும் பெரிய மருமக, அக்காவுடைய வீட்டுக்காரர். இவரும் பெரிய மருமக. ஸோ அவருக்கும் ஸ்பெஷலாக கவனிக்கிறாங்க. இதுதான் மட்டனாமா? இது மட்டனா? இது வந்து மட்டனுங்க. பாருங்க, நல்லா சூப்பராக அழகாக வெந்திருக்கு. நல்லா பூ மாதிரி அழகாக சூப்பராக இருக்கு. ஸோ இந்த களி கூட போட்டு சாப்பிடலாம். லைட்டாக இந்த மட்டனை வச்சு அழகாக சாப்பிடலாம். என்னடா
இது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. நம்ம நிறைய பேர் வந்து இதெல்லாம் சாப்பிடாம பீஸா பர்கர் சாப்பிட்றோம். ஸோ அதெல்லாம் ஹெல்த்தே கிடையாது. இந்த ஃபுட்டு தான் நமக்கு ரொம்பவே ஹெல்த்து. அப்படியே இதை காமிங்க. இது வந்து ஈரல், சிக்கன் ஈரல். எனக்கு சிக்கன் ஈரல் அது. ஸோ இதுவும் உடம்புக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த்து. இந்த மூச்சு வாங்குறாங்களே அவங்களாம் இதெல்லாம் சாப்பிட்டோன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக நல்லா பிரத் பண்ணலாம். இது வந்து மட்டன் கைமா. மட்டனை வந்து ஒரு மாதிரி நல்லா அரைச்சிடுறாங்க. நல்லா அரைச்சிட்டு மசாலாலாம் போட்டு அது கொஞ்சம் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கொலகொலான்னு இருக்குது. பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இதுன்னு பார்ப்போம். இது சிக்கன். இது எப்பயும் போல் நம்ம வீட்டில் சாப்பிட்றது தான். ஆனால் நமக்கு இது ஸ்பெஷல் இல்லை. ஸோ இந்த ஈரல், மட்டனு, இந்த கறி இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷலு. ஐஸ், உங்கள் வீட்டில் யாராச்சும் உங்கள் மாமியார் உங்கள் மருமக்களுக்கு செஞ்சு இது போல் அழகான ஒரு ஃபுட்டை, ஹெல்த்தியான ஃபுட்டை வச்சுருந்தாங்கனாக்கா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேங்க. அல்டிமேட்டாக இருக்குது. எல்லாம் ட்ரெண்டு சேஞ்சுன்றாங்க. நம்ம கல்ச்சர் எல்லாம் தாண்டி போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் அது கூட வராது, பார்க்க முடியாது. ஸோ நம்ம கல்ச்சர் நம்ம காப்பாற்றிக்கணும். எல்லோரும் இதை ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஏதாவது தப்பாக பேசுனா மன்னிச்சுக்கோங்க, சாரி. காய்ஸ், ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஸோ சாப்பிட்டாச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது போல் ஹெல்த் ஃபுட்டாக சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ இது போல் உங்கள் வீட்டில், மாமியார் வீட்டில் யாராச்சும் கூப்பிட்டு போய் ஒரு தலைவேலை விழுந்து வச்சுருந்தாங்கனாக்கா ஸோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். டாட்டா, பாய் பாய்.